எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியில சொல்ல முடியாத அளவுக்கு மலையளவு சாதனைகளை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர் பெருமக்கள், துறையினுடைய அதிகாரிகள், கடநிலை அரசு ஊழியர்கள் வர அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி அதன் பயன்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதை காட்டி வரக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வும் அயராத உழைப்பும் நிர்வாக திறனும் தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உயர்த்தி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாத பல முத்திரை திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறோம். ஆட்சிக்கு வரும்போது இவ்வளவு திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்ற ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டணும் என்ற கனவும் எனக்கு இருந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளுக்கான என்னுடைய கனவுகள்ல பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டோம் என்ற மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க ஆட்சியில பண்ண திட்டங்கள்ல எந்த திட்டம் சிறப்பானது என்று என்னை கேட்டா எல்லா திட்டங்களும் சிறப்பானதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் தேவைக்கேற்ப மக்களுக்காக யோசிச்சு திட்டம் தீட்டி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க எவ்வளவு முயற்சித்திருக்கிறோம், அதில் எவ்வளவு வெற்றி பெற்று இருக்கிறோம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம திட்டங்களால பயனடையாத குடும்பங்களை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தரப்புக்கும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். நம்ம திட்டங்களால பயனடைஞ்சவங்களுடைய பட்டியல் பெரிய புக்கே போட்டிருக்கோம், அது என்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் சொன்னா இந்த ஒரு நாள் போதாது. இந்த திட்டங்கள் எல்லாம் போதுமான என்கிட்ட கேட்டா போதாது. இன்னும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கலாம். அரசியல் ரீதியாக சில நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள், இப்படி நிறைய முட்டுக்கட்டைகள். அதுக்காக அந்த காரணங்களை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறவன் இல்ல இந்த ஸ்டாலின். காரணம் சொல்றவன் காரியம் செய்ய மாட்டான்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். பெரிதினும் பெரிது கேள்வியின் அடிப்படையில நெகட்டிவ்களையும் பாசிட்டிவா மாத்தி இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல். அதுக்காக இதுவே போதும்னு திருப்தி அடைய மாட்டோம். உழைக்கும் வரை உதிக்கும் ஞாயிறுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார். நான் தினந்தோறும் உழைக்கிறேன், உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன். இது மட்டும்தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். என்னுடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நம்பி நான் உறுதியாக சொல்றேன், அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். எங்களுடைய சாதனையின் அடுத்த கட்டமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும். அதுக்கான ட்ரெய்லர் தான் இந்த நிகழ்ச்சி. அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கணும், நம்ம எந்த பாதையில டிராவல் பண்ணணும் என்பதற்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிச்சு இன்றைக்கு அதை செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அப்ப எனக்கு பேர எங்க அண்ணா சொன்னதுதான் நினைவுக்கு வந்துச்சு. மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் எனும் அறிவுரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் 1,80,00,000 குடும்பங்கள் கிட்ட நேரடியா போய் அவங்களுடைய கனவுகளை, அவங்க தேவைகளை, அவங்க எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்தோம். இதை எப்படி செஞ்சிருக்கோம் என்பது பற்றி நம்முடைய திருமதி அமுதா IAS அவர்கள் சொன்னாங்க. மக்கள் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையாக வச்சு அதுல முக்கியமானவற்றெல்லாம் முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான எனது தொலைநோக்கு பார்வை
அதாவது தமிழ்நாடு 2030 14 முக்கிய அம்சங்களை என் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் துறை வீட்டு வசதி துறை. நம் கனவு, நம் வீடு, நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முகவரி இருக்கணும். ஒவ்வொரு முகவரியும் ஒரு இணைய இல்லமாக திகழணும். 2030ஆம் ஆண்டிற்குள் கிராமப்புறங்கள்ல கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வீடுகளும், நகர்ப்புறங்கள்ல 2 லட்சம் வீடுகளும் கட்டி தேவைப்படும் ஒவ்வொரு குடும்பத்தின் கைகளிலும் சாவியை ஒப்படைப்போம்.